என் பேர் ராஜா மேடம். நான் ஒரு 40 வருஷமா அங்கே இருக்கேன். அதுலேருந்து இது நான் சின்ன வயசுலேருந்து பாருங்க ஃபுல்லாக 1 ஹவர் பெஞ்சா மயம் ஃபுல்லாக அங்கே தண்ணி நிற்கும். நாங்கள் ஆட்டோ ஓட்டோம் ஜீவா ஸ்டாண்டில். எங்களுக்கெல்லாம் வசதியே இல்லைன்னா அரை மணி நேரம் பெஞ்செல்லாம் தண்ணி நின்று போயிடுது. இதில் ஜுரம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த பிரிட்ஜு கட்டுறாங்க சொல்லிட்டு வேற லாக் பண்ணி வச்சிட்டாங்க. இதில் வண்டியும் ஓட்ட முடியல, லைட்டாக மழை பெஞ்சா ஜுரம் வருது வேற. எல்லாருக்கும் ரொம்ப பாதிப்பு, எல்லாம் குழந்தைங்களுக்கும் பாதிப்பு, எங்களை மாரி ஆட்டோ வரவங்க ரொம்ப பாதிப்பு. இது எப்போ முடிப்பான்னு தெரியல. தண்ணி வேற இந்த இதில் வேற இந்த கரண்ட்டுங்களுக்கெல்லாம் வந்து நந்து போனால் ஷாக் அடிக்குது. இப்போ போன வாரத்திலே ஒரு பையன் இறந்து போயிட்டான் வேற. ஒரு சின்ன ஆமாம் இங்கே சைடு ஒரு மங்களபுரம் சைடு ஒரு பையன் இறந்துட்டான் போல. இதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு பார்த்து பண்ணாலும் போதும். ஏன்னா இப்போ இந்த வசதி இப்போ கரண்ட் இங்கே இருக்குது. இப்போ நிறைய பேர் நந்து போகிறாங்க. இங்கே இப்போ தண்ணி இருக்குது. இப்போ நாங்களும் நந்து போகிறோம். டக்குன்னு எடுத்து வச்சு தூக்கணும் நம்மளுக்கு தெரியாது மேடம். இந்த தண்ணி ஒன்று இந்த தண்ணி எடுக்கிற வசதி இருந்தால் பரவாயில்ல. அதுவும் இருக்க மாதிரி நம்பி போக முடியல யாரும். சின்ன பசங்க போகிறாங்க, பெரியவங்க போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. இதில் வந்து எல்லாருக்கும் பாதிப்பு தான் மேடம். இங்கே இது வரைக்கும் நாங்கள் பார்த்து வந்து தண்ணி எப்பவுமே இருக்கும் மேடம். அதுதான் தண்ணி எப்பவுமே இருக்கும். நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். எல்லாம் இப்போ ஜுரத்தில் தான் இருக்கும். எல்லாம் ஜுரம் எல்லோரும் பந்தம் தான் இருக்கும் மேடம்.